ஓம் சிதம்பரேசாய் வித்மகே சித்சபேசாய் திமஹி தன்னோ சபஹநாத பிரஜோதயாத். காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று மாசி மகம் விரத நாள், நடராஜர் அபிஷேக நாள், நரசிம்ம சதுர்த்தசி நாள். இன்று மாலை முதல் பௌர்ணமி உள்ள நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரம் செப்பறை அழகிய கூத்தர் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 18ஆம் நாள். இன்று மாலை 6:28 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ள நாள். இன்று காலை 8:16 வரை ஆயிலிய நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 8:16 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். எப்போவுமே யோகம் வேலை செய்யாது. ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் எப்போவுமே நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். சமூக சேவையிலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிளாஸ்டிக், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃபுட், ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதாவது இஎம்ஐ கட்டுறதுக்கு இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. சிலருக்கு மறதியால் அவதிப்பட வேண்டிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு விநாயகருடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி பப்ளிக்காக சொல்லாதீங்க. சீக்கிரட்டாகவே வச்சுக்கோங்க. காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும், தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் உண்டு. கர்ப்பிணிகள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். ஜாப் வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா சிவில் என்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க, இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், மீடியா சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்கள், டிஜேயாக, ஆர்ஜேயாக, ஆங்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய விஷயமாக அமையும். லாப பிரயாணமாக அமையும். அதே மாதிரி கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பீங்க. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மிதுன ராசி என்பர்களே, நிறைவான நாளாக இருக்கும். பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். உத்தியோகத்திலே உயர் அதிகாரிகள், அதாவது உங்களோட சுப்பீரியர் இல்லை மேனேஜரோட இருந்த சில பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய தசா புத்தி பாருங்கள். அனுகூலமாக இருந்தால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கலாம். மெடிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி வச்சுருக்கிறவங்க, மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், சர்ஜிக்கல் ஐட்டம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானுக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7.
கடகராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும், பாசிட்டிவான வைபோடு இருப்பீங்க. பிரயாணங்கள் பயணங்கள் லாபகரமாக அமையும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டர், ஃபைனான்ஷியல் ப்ராசஸ், டெலிகாலராக இருக்கிறவங்க, டெலி மார்க்கெட்டிங் செய்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிட்டேஷன் சம்மந்தமான ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுவார்கள், இமிட்டேஷன் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு, குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் சொல்லி அவங்கள டென்ஷன் ஆக்காதீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள், மனக்குழப்பங்கள் அகலும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி என்பர்களே, உயர்வான நாள், நல்ல சிந்தனை வளரும். பிஸ்னஸில் பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக பொருட்கள், பூஜை பொருட்கள் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி நாட்டு மருந்து கடை வச்சுருக்கிறவங்க, அரிசி எண்ணெய் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள், மில் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்துகின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசு வேலை, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கன்னிராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இந்த விஷயத்தை நான் பண்ணேன்னா லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு சில விஷயங்களை பிளான் பண்ணுவீங்க. உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா அந்த விஷயத்தை பண்ணிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் ஒரு அப்புக்கு போயிடுவீங்க. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி சம்மந்தமான தொழில் செய்பவர்கள், அதே மாதிரி ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களை பொறுத்தவரையிலே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள், சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். சமூக சேவையிலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, விட்டு கொடுத்து போங்க. அவங்க செய்த சில நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்க. புது உறவுகள் சிலருக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி என்பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சுக்கிர பகவானால் சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். பணக்கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். வியாபாரிகளை பொறுத்தவரை புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளி நாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இருக்கும். எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பங்குதாரர், பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். வேலையை பொறுத்தவரையில் குறிப்பாக பார்த்தோம்னா கவர்மெண்ட் வேலை, அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி ஐடி சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்பவர்கள், செஃப்பாக, குக்காக, பார் அட்டெண்டராக, ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் மேனேஜராக இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஓம் ஆஞ்சநேயாய நமக அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்கள், பிரச்சனைகள் குறையும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. விருச்சிக ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். சுக்கிர பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணை வழியே சில யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வரும். அதே மாதிரி காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். உறவுகள் பலப்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும்.
பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ், மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ், கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிளேஸ்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். அது மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் குறையும். விசா எக்ஸ்டென்ஷன் சம்மந்தமான விஷயங்களில் இருந்த சில சங்கடங்கள், தடைகள் எல்லாம் நீங்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, பூராட முத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும், வீண் டென்ஷன் இருக்கும், கோபம் வரும். அதே மாதிரி நண்பர்களுடன் சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் கவனம் தேவை. ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிரைவராக இருக்கிறவங்க டிரைவிங் பண்ணும்பொழுது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டிய நாளாக இருக்கும். உங்களை நம்பி 4 பேர் உங்களோட காரில் வராங்க, இல்லை வெஹிக்கிளில் வராங்கங்கிறது எப்போவுமே நினச்சிக்கோங்க. இல்லை பஸ்ஸில் வராங்கன்னு நினச்சிக்கோங்க. சமூகத்தில் நல்ல பேருள்ள சிலருடைய நட்பால் நன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சில பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் ஏற்படும். கவனம் தேவை. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு, தீய பலன்கள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு கால பைரவர் வழிபாடு. கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. மெழுகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, உயர்வான நாளாக இருக்கும். நல்ல சிந்தனை வரும். வாழ்க்கையில் நான் இவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டேன், டைம் வேஸ்ட் ஆகிட்டது, இனிமையாவது நான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக போகணும் அப்படின்னு மனசு சொல்லும். மைண்ட் மேப்பிங் பண்ணுங்கள், பிளானிங் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சக்ஸஸ் உங்கள் கையில். விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், அதே மாதிரி நெயில் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், சாரி டிராப்பராக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, ஹேர் ட்ரெஸ்ஸராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபுட், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, கல்யாண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். எல்பிஜி கேஸ் சம்மந்தமான பிஸ்னஸ், சிஎன்ஜி ஸ்டேஷன் வைத்திருக்கிறவங்க, பெட்ரோல் பங்க் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபடுங்க, நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கனால 10 ரூபா வந்தால் 10 ரூபா இல்லை 11 ரூபா செலவுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரை கான்சன்ட்ரேஷனோட இருங்க. ஆடிட்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருக்கிறவங்க, ஹெச்ஆர் சம்மந்தமான வேலையில், அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறவங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள், கிளரிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, டெலிகாலர், டெலி மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீட் வேண்டாம். வாகனங்களால் சில செலவுகள் உண்டு. மாணவர்களுக்கு ஏற்றவும் இறக்கவும் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாளாக இருக்கும். 7.5 சனி நடந்துட்டுருக்கு. அதனால் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் பறிபோகும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டாரில் வேலை செய்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக்ஸ், அனிமேஷன் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி லெதர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃபுட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு.
தம்பதிகளிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை நாமத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நன்றி, வணக்கம்.